சிவா அயலி சீரியலில் இப்போ வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா கதைக்களத்தை கொண்டு போகிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. ஏன்னா அயலி வர்மாவை நேரடியாக சந்திக்கிறாங்க. இத்தனை நாளாக வர்மாவோட நிழலை கூட யாரும் பார்த்ததில்ல. ஆனால் அயலி வர்மாவோட ஃபேஸையே பார்த்துட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக அதை வந்துட்டாங்க. இந்த வாட்டி நம்ம வர்மாவை சந்திக்க போகிறோம். நிச்சயம் இது எல்லாம் சாத்தியமாக போகுது. சரி, அதுக்காக தானே இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம். வர்மா இன்றைக்கி மட்டும் பிடிபட்டா நமக்கு அது வரலாறாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. வர்மா மாட்டுக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. கபிலன் வர்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க காதலையும் சேர்த்து ரித்திகாவையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரித்திகாவை எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வர்மா சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு ஃபோன் அடித்து யாரோ சொல்லிட்டாங்களே, இப்போதைக்கு அந்த விஷயந்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலான் இருக்கிறப்ப வீட்டில் அயலியோட அத்தை இருக்காங்கள செல்லம்மா, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. என்னது இவன் என்ன பேண்ட் சட்டையில் இருக்கா? அப்போனா இவளுக்கு பின்னாடி இருக்கிற கதைக்களம் என்ன? இவளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. நான் அவளை கையும் களவுமா பிடிக்க போகிறேன். யார் யாரை பார்க்க போகிறா, யார் யாரை பிடிக்க போகிறான்னு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. கபிலன் இருக்காங்களே, அவங்கள பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் லைட்டாக 10 அடி தள்ளி நிற்பாங்க. அது மாதிரி ரோல் தான். ஆனால் ரித்திகா கிட்டே பேசுகிறாங்க. நான் போய் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே கபிலன் எப்படி இருந்தாலும் வர்மா கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை விட்டு வருமாங்கிற மாதிரி கெஞ்சலான் தான் போகிறாங்க. வர்மா கிட்ட கெஞ்சினா வேலைக்கே ஆகிடும், அது நமக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு தான் சாதிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கிறப்ப அதே இடத்துக்கு பார்ட்டி நடக்கிற ஆளுக்கு வந்துடுறாங்க. நம்ம அயலியும் சிவாவும் வராங்க. என்னது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர அயலி, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் அவங்களும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. அயலி இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம மாடர்னாக ட்ரெஸ் போட்டிருக்கனால அயலி என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தா தெரியலையே, இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியாமல் பிச்சுக்கிட்டு இருக்காங்க செல்லம்மா அந்த இடத்துல. ரித்திகா ஒரு பக்கம் கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையும் பார்க்குறாங்க. அப்போனா கபிலனும் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் வர்மா கிட்டே கெஞ்சுறாங்க. வருமா, என்னை மன்னிச்சிரு வருமா, தயவு செஞ்சு இனிமேட்டு நான் உனக்காக வேலை பார்க்க முடியாது, இத்தனை நாளாக பார்த்த வரைக்கும் போதும், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், நீ பெரிய மாசுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது என்னை தயவு செஞ்சு விட்டுரு வருமாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. நம்ம வர்மா எவ்வளோ பெரிய மாசான வில்லன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் கேஷுவலாக உட்காடுறாங்க. நான் எப்போதும் கெஞ்சி கேட்டால் விட்டுருவேன் நல்லா தெரியும், ஆனால் உன் விஷயத்தில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீ எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்க நல்லா யோசிச்சு பாரு. ஒன்னால் நான் பணம் எவ்வளோலாம் இழந்திருக்கேன், அதெல்லாம் யாருப்பா தருவா? நீ எப்படி என்னை விட்டு போகலாம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே ஒரு வழி பாதை தான். நீ வந்துட்ட, திருப்பியும் போகணுன்னா எப்படி போவேன்னு உனக்கே தெரியும். இல்லை வர்மா, நான் உன் காலை பிடிச்சி கேட்குறேன், உனக்கு தயவு செஞ்சு என்னை மட்டும் விட்டுரு. உன்னோட பாலிசியில் என்னை மட்டும் பேர் எடுத்துரு. அப்படியா, உன் பேர் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஐயோ அப்படியெல்லாம் நான் சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. சரி, புது மாப்பிள்ளையா வேற ஆக போகிறேன். இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? உனக்கு நான் ஆஃபர் தரேன். சரி வருமா, நீ எனக்காக எனக்கு என்னென்ன பணம்லாம் இழந்துச்சோ அந்த கோடிக்கணக்கான ரூபாயை நீ கொடுத்துரு. நீயும் சாதாரண குடும்பத்தோட சேர்ந்தவன்லாம் கிடையாது. என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் உங்ககிட்டையும் இருக்குமே, உங்கள் அக்கா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துரு. எங்கள் அக்கா கிட்ட 5 லட்சம் வரைக்கும் கேட்கலாம், அதுவே கஷ்டப்பட்டு தான் கேட்கணும். ஆனால் உனக்கு நான் 4-5 கோடி ரூபா கிட்ட வரைக்கும் தரணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி எங்கள் அக்கா கிட்ட கேட்க முடியும்? இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? டேய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்குறியே. அப்படியெல்லாம் நினச்சிருந்தா இந்த வர்மா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாதுடா. மரியாதையாக எனக்காக வேலை பாரு, இல்லாட்டி எனக்கு தேவையான பணத்தை கொடு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, சந்தர்ப்பம் டைம் எல்லாத்தையும் எடுத்துக்க, எனக்காக வேலை பார்க்க போறியா இல்லை நான் கேட்ட பணத்தை எனக்காக தரப்போறியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வர்மா நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இவனுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுப்போமா, இவன் நம்மளை விட்டு போவேன்னு சொல்லுவானா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, வர்மாவை இன்றைக்கி பார்த்துட்டோம். இத்தனை நாளாக யார் வர்மானே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் வர்மாவோட ஃபேஸை பார்ப்போம் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி ஒரு வரலாறாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம அயலி அதிரடியாக வந்து அந்த இடத்துல வர்மாவை பிடிக்கணுன்னு முகத்தை மூடிடுறாங்க. சிவாவும் நம்ம அயலியும் அந்த இடத்துல அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. செல்லம்மாவும் வந்து எங்கடா போனால் அயலின்னு தெரியாமல் வர்மா பக்கத்தில் தான் ஒரு 10 அடி தூரத்தில் வந்து இருக்காங்க. அயலி என்ன பண்ணுறாங்க, வர்மாவை நோக்கி வராங்க. யார் யாருக்கிட்ட வந்து பார்க்க போகிறான்னு ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக வந்து காட்டுறாங்க. ஒரு பக்கம் ரித்திகா வந்து என்னடா இன்னமும் நம்ம கட்டிக்க போகிற மாப்பிள்ளையே காணுமேங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரித்திகாவும் வந்து கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க. யாரா அது, இவங்க 2 பேரும் இப்படி போகிறாங்க, ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப செல்லம்மாவை பார்த்துட்றாங்க. அச்சச்சோ, அத்தை இங்கே இருக்காங்க, இனிமேட்டு இவங்க கிட்ட மாட்டினா அவ்வளோதான்டா சாமிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. என்னாச்சு, எங்கள் அத்தை இங்கே தான் இருக்காங்க, பார்த்தா சரி வராது, நான் இங்கே ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் தள்ளி நின்றுட்டுருக்காங்க. ரித்திகா நம்ம வர்மா கேஷுவலாக வெளில வராங்க. என்னென்ன ஆச்சு, கபிலன் வரேன்னு சொல்லியிருந்தானே, டேய் அவன்கிட்டலாம் என்னடா பேச்சு, நம்ம சொல்கிறது தான் அவன் கேட்கணும், அவன் சொல்கிறதெல்லாம் இந்த வர்மா கிட்டலாம் எடுபடுமா அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் கரெக்டு தானே, நீ தான் சொன்னதாக தானே எல்லாரும் கேட்கணும், அவன் என்ன புதுசாக சொல்லிகிட்டு இருக்கான்னு வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல நம்ம அயலி காரில் ஏறி போகலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து மடக்கி பிடிக்க வராங்க அயலியும் சிவாவும். அப்பன்னு பார்த்து செல்லம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏ அயலி, நீ அயலிங்கிற விஷயம்லாம் தெரியும், யார் மேன் இவங்க அப்படின்னு அயலி வந்து சமாளிக்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை, நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், தேவையில்லாமல் என் விஷயத்தில் வந்து தலையிடாத, அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி நம்ம அயலி வந்து பிச்சு உதறாங்க. இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. வர்மா எவ்வளோ பெரிய ஆள், நம்ம பிடிச்சிருக்க வேண்டியது, செல்லம்மா வந்து காரியத்தையே வந்து கெடுத்துட்டாலே சீனியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அயலி, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும், வர்மாவோட முகத்தை தான் நம்ம பார்த்துட்டோம்ல, அது நம்ம மனசுலேயே பதிஞ்சிருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க.